வணக்கம் உறவுகளே. இது ஒரு முக்கியமான ஒரு பாலம். அதாவது 2006ஆம் ஆண்டு எங்களுடைய தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினருக்கும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினருக்கும் யுத்தம் ஏற்பட காரணமாயிருந்த ஆறு தான் இந்த ஆறு. அதாவது மாவிலாறுன்னு சொல்லுவாங்க. இது மாவிலாறுன்ற தொடுசல் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இது எங்கே இருக்குன்னு சொன்னால் கந்தக்காடு, அதாவது வெளிக்கந்தையிலிருந்து உள்ளுக்க வர கந்தக்காடு. நான் பிறகு அங்கால எங்களுடைய தமிழீழ விடுதலை புலிகள் புனர்ஸ்தானம் பெற்ற இடத்தை காட்டுறேன். இதான் இந்த மாவிலாறு. இது அந்த பாலம். இங்கே பாருங்க, இப்படியே போகுது. இங்கே அலுவலை வந்தனால் வந்த இடத்துல எடுத்து போடுவோம்ண்டு. இதான் இந்த மாவிலாறுன்னு சொல்கின்ற 2006ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு ஒரு அத்திவாரமாக இருந்த ஆறு தான் இந்த ஆறு. புல் அரிக்கிறது எனக்கு உண்மையிலேயே. இந்த ஆற்றுக்கு மேலே இந்த பாலத்துக்கு மேலே நிற்கிறது எனக்கு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இதுதான் அந்த மாவிலாறு சொல்லப்படுகின்ற இது. இப்படியே பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தண்ணி டேங்கு முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு. அந்த நேரம் டேங்க் கட்டினாங்களோ தெரியல. அங்கே தான் நான் போய்கொண்டிருக்கிறேன். போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, மாவிலாறு. இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத பதிவுகளா பார்த்தீங்களா? இந்த மாவிலாறு தண்ணியை கொஞ்சம் எடுத்து தலையில் தெளிப்பம் கொண்டு பார்க்குறேன். அது இறங்கி இல்லாமல் இருக்கு. இங்கே பாருங்க, ஒரே ஒரு இது பாறையெல்லாம் இருக்குது. கஷ்டம், மறக்க முடியாத ஒரு தருணம் இது. ஓகே மக்களையா.